Hi guys, this is Indu and welcome back to my channel. இன்னைக்கு ஸ்டடி vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சண்டேலேருந்தே நான் ஷூட் பண்ணேன். அப்படி பார்த்தா எக்ஸாமுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. நெக்ஸ்ட் சண்டே வந்து எக்ஸாம். ஊரில் இருக்கும்போது என்கிட்ட புக்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்தது. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சென்னை வந்ததுக்கப்புறமா என்கிட்ட எதுவுமே இல்லை. என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் அண்ட் நோட்ஸை வச்சு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறதான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு தமிழ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட இருக்க அந்த குட்டி நோட்டில் தான் தமிழ் நோட்ஸ் வந்து நான் நிறையவே எழுதி வச்சுருக்கேன். இலக்கணம், நிறைய டேட்ஸு, அதுக்கப்புறமா வந்து புக்ஸு, அதோட ஆத்தர், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த குட்டி நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். கமெண்ட்ஸில் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த நோட்ஸ் பற்றி. இதில் வந்து நான் எனக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இலக்கணம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அந்த மாதிரி எழுதியிருக்கேன். பார்த்தாலே புரியும் டக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த நோட்ஸ் தான் வந்து படிக்க போகிறேன். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் இயரில் இருந்து ஒரு 5 கொஷின் பேப்பர்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ 5 இயர்ஸ் கொஷின் பேப்பரை வச்சு அதை வந்து எல்லாமே நான் வந்து படிக்க போகிறேன். தமிழில் வந்து 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ 5 இயர்ஸுங்கிற போது 500 கொஸ்டின்ஸ் அதிலே வந்துடும். ஸோ அதிலே வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் கூட இருக்கும். ஸோ பொதுவாக வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் படித்தாலே அதில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வரும். இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து அதில் நிறையவே இருக்கும். ஸோ 500 கொஷின் சொல்லும்போது நம்ம பாதி வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் தமிழ் சூஸ் பண்ணனால தமிழில் உள்ள எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் மூவ் ஆகணும். ஸோ இந்த 5 கொஷின் பேப்பர்ஸையும் இந்த 500 கொஷின்ஸையும் நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து படிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி இது படித்தது தான். ஸோ எக்ஸாமுக்கு வந்து 1 வீக் இருக்கிறதுனால இந்த டைம் வந்து நம்ம புதுசாக எதுவுமே படிக்காமல் படித்ததையே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 வீக் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து ரிவிஷனாக தான் இருக்கணும். அப்போ தான் அது நமக்கு வந்து எக்ஸாம் அன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து படிக்கிற டைம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஈவினிங் வந்து 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 11 வரை நான் வந்து கண்டினியூவாக படிப்பேன். யூடியூப்லேயே வந்து நிறைய சேனல்ஸ் மூலமாக வந்து நான் நிறைய கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி வந்து ஒரு சேனல்லேருந்து நிறைய நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலேருந்து நான் நிறைய நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதிலே வந்து அவங்களே கொஷின் கொடுத்து ஆன்சரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து ஒரு வாட்டி அப்படியே ரிவைஸ் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது புதுசாக ஏதாவது கற்றுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்டான தோணுச்சுன்னா அதையும் இந்த நோட்ஸில் வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போக ஈஸியாக இருக்கும். ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே எனக்கு உடம்பு சரியில்லை. என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சூப் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை குடித்தா வந்து தொண்டைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும். ஸோ அதையும் குடிச்சிட்டே தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து நான் ஹெட்செட் மாட்டி நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்பேன். எனக்கு வந்து கேட்க எனக்கு வந்து ஈஸியாகவே வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. யூடியூப்லேயே வந்து நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது. இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் பற்றி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஃப்ரீ டைமில் கேட்டுகிட்டே இருப்பேன். தமிழ் வந்து ஃபுல்லாகவே வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் தமிழில் படித்தது எல்லாமே நான் எழுதி வச்சிருந்த நோட்ஸு 5 இயர்ஸுக்குள்ளே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் யூடியூப் வழியாக டவுன்லோட் பண்ண நிறைய நோட்ஸு. நெக்ஸ்ட் டே வந்து மண்டே வந்து நான் மேக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து செஞ்சு பார்த்தா தான் வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம மனப்பாடமாக வந்து படிக்க முடியாது. ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம படித்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம பண்ண தான் செய்யணும். ஸோ மேக்ஸுக்கு வந்து நான் அந்த நோட்டில் வந்து ஃபுல்லாகவே எழுதி வச்சுருக்கேன். எல்லா டாபிக்ஸில் இருந்து ஒரு 3 மாடல் வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். அது எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுட்டு அந்த 5 கொஷின் பேப்பர்ஸில் உள்ள சம்ஸ் வந்து நான் போட போகிறேன். ஸோ அதில் 25 வச்சு 125 சம்ஸ் வந்து 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸில் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து போட்டு பார்த்தா தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஒரு மாடல் வந்து போட்டாலே போதும், ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இதுக்கு இப்படி தான் பண்ணணும்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு மாடல்லையுமே வந்து உள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து தனியாக இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து தனி வெட்டி கூட்டு வெட்டி சம்னா, ஸோ தனி வெட்டிக்கு என்ன ஃபார்முலா, கூட்டு வெட்டிக்கு என்ன ஃபார்முலா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது என்ன ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து மெயினாக வரும். ஸோ இதுலேயே தான் வந்து கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து தனியாக இந்த மாதிரி எழுதும்போது லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு பார்த்துட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமா வந்து யூடியூப்லேயும் நான் வீடியோஸ் பார்த்துப்பேன். ஸோ கொஞ்சமாக ஷார்ட்கட்டில் வந்து சொல்லி கொடுப்பாங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதையும் நான் வந்து லைட்டாக அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். கிட்ட மேக்ஸுக்கு நோட்ஸ் எதுவுமே இல்லைன்னா யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் வந்து நிறைய பாருங்க. ஸோ அது மூலமாக உங்களால் நிறைய வந்து கற்றுக்க முடியும். ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டில் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அன்னைக்கு பார்த்து 7 o'clock மேலே ஏசி வந்து சர்வீஸ் பண்ண ஆள் வேறு வந்திருந்தாங்க. ஸோ ஏசியில் ரொம்ப டஸ்டாகி வந்து கூலிங்கே வரல.
ஸோ நான் வந்து படிச்சுட்டு இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லைட்டாக போய் பார்த்தா ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி இடமே வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது, ரூமு பாத்ரூம் எல்லாமே. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து அப்படியே தலையை சுற்றிடுச்சு. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல நானே ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களே எல்லாமே வந்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மண்டேக்குள்ளே ஃபுல் டாபிக் வந்து நான் கவர் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே டியூஸ்டே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணணும். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலேருந்து ரொம்ப கொஷின்ஸ் இருக்காது, ஒரு 2 to 3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து நான் அதை வந்து மட்டும் படிச்சுக்கிட்டேன். ஸோ பாலிட்டிலையும் ஹிஸ்ட்ரிலையும் வந்து என்கிட்ட வந்து யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ண நிறைய நோட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலாக எந்த நோட்டுமே வந்து என்கிட்ட இல்லை. இப்போ பாலிட்டியில் வந்து 5 ஆண்டு திட்டம், அப்புறமா வந்து அந்த ஆர்டிகிள்ஸ் அதெல்லாமே வந்து நல்ல இம்பார்ட்டண்ட். அதை வந்து நான் யூடியூப் மூலமாகவே படித்து அது ஃபுல்லாகவே வந்து நான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தான். ஸோ இந்த நதிகள், சரணாலயம் மாதிரிப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் வழியாக பார்த்து நான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ மீதி எல்லாமே வந்து அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் 5 கொஷின் பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே வந்து படிக்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப்லேருந்து கொடுத்த நோட்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வந்து நான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து வச்சுருக்கேன் நோட்ஸு. மார்க் டெஸ்ட் வந்து நம்ம அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய மார்க் டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைன்லேயே வந்து நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரீயாகவே. ஸோ அதில் போய் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். நான் நைட்டு வந்து 11 to 12 வந்து மார்க் டெஸ்ட் வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணி பார்ப்பேன். ஸோ கமெண்ட்ஸில் கூட ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க வெளியே வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு. ஸோ எஸ், வெளியே காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, நிறைய வருஷமாக வந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எடுக்கிறவங்களும் இருக்காங்க, நம்மளை மாதிரி வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுமே இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது. ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் லக்கும் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இதை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியுங்கிறது வந்து என்னோட மைண்ட் செட்டு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.